வணக்கம் நண்பர்களே. இனி ஒரு பொழுதும் கன்னட திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியாகாது என்று சவால் விட்ட சீமான். கமலஹாசன் பேசின பேச்சால் கன்னடத்தில் வலுத்து வரும் தக் லைஃப் படத்துக்கு எதிர்ப்புகள். தமிழுக்காக குரல் கொடுக்க சீமானை தவிர தமிழ்நாட்டில் ஒருவரும் இல்லையா? அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். பொதுவா தமிழ் மொழின்னு பேச்சு எடுத்தாலே பிற மொழிக்காரர்கள் எல்லாமே செம்மையா காண்டாகிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழியா இருக்கிறதால மட்டும் இல்ல, இந்த தமிழ் மொழி தான் மத்த மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியா இருக்கிறதால. உதாரணத்துக்கு இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் ஒரு மொழிகளும் உருவாக்கப்பட்டதுனாலதான். அப்படி சமீபத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் தன்னோட தக் லைஃப் திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழாப்ப ஒரு பேஸ்ட் ஒன்று பேசியிருந்தாரு. அதுல வந்து ரொம்ப பெரிய சர்ச்சை ஆச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழிலிருந்து பிறந்ததுதான் இந்த கன்னட மொழின்னு ஒரு பேச்சு ஒண்ணு வச்சார், ஒரு வாதத்தை முன் வச்சாரு. இதை கேட்டு ஆவேசப்பட்ட அந்த கன்னட மக்கள் உடனடியா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, கன்னட மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்துதான், தமிழ்ல இருந்து வரவே இல்லையா. உலகளாவிய உண்மை, தமிழ்ல இருந்து வந்துதான் அந்த கன்னட மொழி. அது தமிழ் மொழி தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு உருவாக்கப்பட்டதான் அந்த கன்னட மொழி. இது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா உங்களோட திரைப்படத்தை நாங்க வெளியிட மாட்டோம், கன்னடால குறிப்பா உங்களோட படத்தை நாங்க வெளியிட மாட்டோம் சொல்லிட்டு பதாகையை கிழிக்கிறது என்ன, ஆவேசப்படுறது என்ன, இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு தான் வருது. ஆனா இதுக்கு எந்தவித ஒரு எதிர்ப்புமே இன்னமும் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து வரவே இல்லை. இங்க ஆளும் கட்சியா இருக்கிற திமுக அரசா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக அரசா இருக்கட்டும், என் புதிதாக உருவாக்கப்பட்ட தாவேகா விஜயா இருக்கட்டும், இன்ன வரைக்குமே ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல. இதுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. இவங்க எல்லாம் எப்படி வந்து தமிழுக்காக குரல் கொடுக்க போறாங்க? தமிழ்நாட்டுல தமிழ் மக்களோட வாக்குகள் வேணும், தமிழ் மக்கள் திரையரங்கு வந்து கொடுக்குற நோட்டுகள் வேணும். ஆனா தமிழ்ல வந்துட்டாலும் இங்க குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க, தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்குது. இந்த சங்கத்துல இருந்துமே எந்த ஒரு குரலுமே எழும்பலையே. ஏற்கனவே கன்னடக்காரன் தண்ணி தர மாட்டான்னு பல பிரச்சனைகள் இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு படத்தை வச்சு ஒரு புது பிரச்சனை வந்திருக்குது. இது வந்து பாக்கிறதுல ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. தமிழ் மக்கள் எல்லாமே வந்து ஆர்வத்தோட எல்லாரும் மேலும் மதிப்பு மரியாதை வச்சு அன்பு காட்டத்துல தமிழர்களை மிஞ்சின உலகத்துல இன்னைக்கு யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா KGF 1 இருக்கட்டும், KGF 2 இருக்கட்டும், தமிழ்நாட்டுல அதிகபட்சம் திரையரங்குகள்ல மொதல் ஷோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல 90% பேர் தமிழ் மக்கள் தான் போய் பார்த்தாங்க. KGF பச்செல்லாம் குத்தினாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்படி என்னதான் தமிழ் மேல உணர்வு இருந்தாலும் பற்று இருந்தாலும் மத்த மொழிகளுக்கும் நாங்க வந்து மரியாதை கொடுத்துட்டு தான் வரோம். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இங்க கமலஹாசன் அவர்கள் உண்மை பேசுறதுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஆள் யாருமே இல்ல. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் கேள்வி கேட்டாரியா. இதுதான் அங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவர் தான் திரு சீமான் அவர்கள். அவர் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்ல இருந்து உங்களோட கன்னட மொழி வரலனா அதை நீங்க நிரூபிங்க. எந்த மொழியில இருந்து வந்து எனக்கு நீங்க நிரூபிங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று. அது மட்டும் இல்லாத ரிலீஸ் ஆக விடலனா இதுக்கு மேற்பட்டு ஒரு பொழுதும் உங்களோட கன்னட படம் இந்த தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கண்டன அறிக்கை ஒன்று விட்டாரு. இவர் தான் உண்மையான மனுஷன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக ஒரு குரல் கொடுக்க ஆள் இருக்கிறதாலதான் ₹1 வாங்காத இன்னைக்கு பல லட்சம் மக்கள் அவர் பக்கம் போய் நின்று அவருக்காக வாக்களிக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த தமிழ் மேல ஆர்வம் உள்ளதால மட்டும் இல்ல, உண்மையான ஒரு மனுஷன் நேர்மையா தமிழர்களுக்காக குரல் கொடுக்கத்தால மட்டுமே தான். தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல. இதை பார்த்துட்டு என்னதான் கஷ்டப்பட்டு போனாலுமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய மன கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிய தமிழ் மக்கள் தமிழுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொன்னவங்க எல்லாம் வாயை முடிக்கிட்டு பொத்திக்கிட்டு தான் உட்காந்துறாங்க. இதை நினைச்சுதான் நமக்கு ரொம்பவே மன கஷ்டமாகுது. ஏன்னா இவங்களுக்கு இதுல நிறைய ஆதாயம் இருக்குது. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. இதுக்கு மேற்பட்டு நாம உஷாரா இருக்கணும். தமிழ்நாட்டுல தமிழ் படம் ரிலீஸ் ஆனா மட்டும் தான் போய் பார்க்கணும். எந்த ஒரு கன்னட படமும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்க்கப்பட்டு இருந்த எந்த ஒரு திரைப்படமும் இதுக்கு மேற்பட்டு நம்ம பார்க்க கூடாதுன்ற ஒரு உறுதியோட இருந்தனாலே போதும். இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாத இந்த ஆட்சியாளர்கள் எல்லோரிடமும் நம்ம ஒரு சவால் வைக்கணும். தமிழுக்காக நிற்போம் என்று சொன்ன நீங்கள் இன்னமும் ஏன் தமிழுக்காக நிக்க மறுக்கிறீர்கள் என்று நம்ம ஒரு சவால் வச்சாலே போதும். கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி பிறக்கும். இனிவரும் காலங்களில் தமிழர்களுக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள் என்று பார்த்து அவர் பக்கம் நிற்போம். நம்மோட இந்த கேள்விகள் திமுக இடம் வைப்போம், அதிமுக இடம் வைப்போம், தாவேகா விஜய் அவர்களிடம் வைப்போம். ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்போம். நன்றி, வணக்கம். இது பத்தி உங்களோட கருத்து என்னவோ கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.